தங்கையின் பேராசை. ஏங்க, நீங்கள் கேரளா பம்பர் லாட்டரி ஒன்று வாங்க போகிறதா சொன்னீங்களே, திருவனந்தபுரத்தில் இருக்கிற உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்டயா வாங்கி அனுப்ப சொன்னீங்க என்று என் மனைவி மஞ்சுளா கேட்டா. ஆமாம், ஏன் திடீர்னு கேட்குற? அவருக்கு பணம் அனுப்பிட்டீங்களா என்றாள். ஏன் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குற? ஆமாம், அவரை தான் வாங்கி அனுப்ப சொல்லியிருக்கிறேன். பணம் இனிமேல் தான் அனுப்பணும். ஏன், என்ன விஷயம்? இல்லை, சொந்தக்காரங்கண்ணா, அதுவும் உங்கள் தங்கச்சி ஒரு மாதிரி எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஏடா கூடமா சொல்லினே இருப்பாங்க. அதான் ஒருவேளை நமக்கு முதல் பரிசு தொகை 25 கோடி கிடைச்சா பிரச்சனை வருமோன்னு ஒரு சின்ன பயம். ஏன், நம்ம பணத்தை அனுப்பி தானே வாங்கி அனுப்ப சொல்கிறேன். இதில் என்ன பிரச்சனை வரும்? பணம் அதிகம் வந்தாலே பிரச்சனை கூட சேர்ந்து வரும்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதுவும் அவங்க வாங்கி அனுப்புன லாட்ரி சீட்டுக்கு முதல் பரிசு கிடைச்சது, அவ்வளோதான். ஏகப்பட்ட ரகலை பண்ணிடுவாங்க உங்கள் தங்கச்சி. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு. 2 லாட்ரி சீட்டு வாங்க சொல்லி 1000 ரூபாய், அதை குரியரில் அனுப்ப சொல்லி அதுக்கு 50 ரூபா சேர்த்து 1050 ரூபா அனுப்ப போகிறேன். உங்களுக்கு கேரளாவில் வேறு யாரும் இல்லையா என்றால் மஞ்சுளா. இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது, சார், குரியர் என ஒருவர் அழைக்க, ராகவன் யார் சார் என அவர் கேட்க, நான் தாப்பா என்றேன். உங்களுக்கு கேரளாவிலேருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு, சைன் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மொபைல் நம்பரை எழுதுங்க என்றார். குரியர் கடிதம் கொண்டு வந்தவர் கவரை பிரித்து பார்த்தேன். அதில் 2 கேரளா லாட்டரி சீட்டுகள் இருந்தன. முதல் பரிசு 25 கோடி ரூபாய். குழுக்களுக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. எங்க குரியர் எங்கேருந்து வந்துள்ளது என மஞ்சுளா கேட்டா. இப்போ நம்ம எதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோமோ அதான் வந்திருக்கு. என்னது, லாட்ரி சீட்டா? எப்படிங்க? பணமே இன்னும் அனுப்பலை, இனிமேல் தான் அனுப்ப போகிறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே வாங்கி அனுப்பிட்டாரு. என் தங்கச்சி வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல மனுஷன், நீ தான் வீணாக சந்தேகப்படுற என்றேன். அவர் நல்லவர் தான், ஆனால் நான் சொன்னது உங்கள் தங்கச்சியை பற்றி தான். எங்க பணம் எப்படி அனுப்ப போகிறீங்க? மணி ஆர்டர் மூலமாக தான். மணி ஆர்டர் வேணாம், ஜிபே மூலம் இன்னைக்கு இப்போவே அனுப்புங்க. ஏமா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி பேசுகிற? அவசரப்படுற? என்னமோ நமக்கு முதல் பரிசு 25 கோடி கிடைச்சிட்ட மாதிரி இருக்கு. நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்தா, நான் பேசுகிறத பார்த்தா இப்போ அப்படி தான் தோணும். இதை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல உங்கள் தங்கச்சி வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி லாட்ரி சீட்டு வாங்கி அனுப்பியதற்கு நன்றின்னு சொல்லிட்டு இப்போவே அதுக்கு பணம் அனுப்பி வைக்கதா சொல்லுங்க என்றாள் மஞ்சுளா. சரிம்மா தாயே, அப்படியே உன் எதிரே பண்ணுறேம்மா. ஃபோன் செய்தேன். என் தங்கை தான் எடுத்தாள். ஹலோ என்றாள். ஏம்மா, அண்ணன் பேசுகிறேம்மா. சொல்லுங்கண்ணே, என்ன திடீர்னு ஃபோனு? தங்கச்சி மேலே பாசமோ? ஏம்மா, மச்சான் ஃபோனை நீ எடுத்து பேசுகிற? ராஜசேகர் ஃபோனை எடுத்துக்கொண்டு போக மறந்துட்டாரா? இல்லை இல்லை, அவருக்கு 2 நாளில் ஜுரம், லீவ் போட்டிருக்கார். அப்படியா? சரிம்மா, ஃபோனை அவர்கிட்ட கொடுமா என்றேன். ஏன், என்ன விஷயம்? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களோ? என்னம்மா நீ எதுக்கெடுத்தாலும் தப்பு கண்டுபிடிக்கிற? கோகிலா, நீ மாறவே மாட்டியா என்றேன். என்ன குறை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணியா என்றாள் என் தங்கை. இல்லைம்மா, ஃபோனை மச்சாக்கிட்ட கொடுமா என்றேன். அப்படி என்ன ரகசியம் உங்கள் 2 பேருக்கு நடுவில்? சொல்கிறேன், ஃபோனை மச்சாக்கிட்ட கொடு என்றேன் சற்று கோபமாக. ஏங்க, உங்களுக்கு தான் ஃபோன், எனக்கா? என் ஃபோன்லையா நீ இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த? ஏன் பேசக்கூடாதா என்று கேட்டுக்கொண்டே, இந்தாங்க பேசுங்க என்று என் மச்சானிடம் ஃபோனை கொடுத்தாள் கோகிலா. ஹலோ, யாரை என்றால் என் மச்சான் ராஜசேகர். மச்சான், நான் ராகவன் பேசுகிறேன். சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? தங்கச்சி மஞ்சுளா எப்படி இருக்காங்க? பசங்க நல்லா இருக்காங்களா என்று தொடர்ந்து கேட்டார். எல்லோரும் நல்லா இருக்காங்க என்றேன். இவர் குணம் இப்படி, ஆனால் என் கூட பிறந்த தங்கச்சி ஒரு வார்த்தை கூட இவர் மாதிரி கேட்கல. என் மஞ்சுளா சொன்னது சரிதான் போல. கோகிலா, உங்களுக்கு 2 நாளாக ஜுரம் என்றாலே இப்போ எப்படி இருக்கு என்றேன். இப்போ பரவாயில்ல, உடம்பு தான் ரொம்ப வலியாக இருக்கு என்றார். ரொம்ப நன்றி ராஜசேகர். லாட்ரி சீட்டு வாங்கி அனுப்பியதற்கு இப்போ தான் வந்தது. நான் பணமே அனுப்பலை, லாட்ரி சீட்டு வேணும்னு வாட்ஸ்அப்பில் தான் போட்டேன். உடனே வாங்கி அனுப்பிட்டீங்க. இல்லைப்பா, குடுக்கறதுக்கு 4 நாள் தான் இருக்குது. உனக்கு வந்து சேர 2-3 நாள் ஆகும். இது வரைக்கும் நீ எதுவும் என்கிட்ட கேட்டதே இல்லை, அதனால் தான் உடனே வாங்கி அனுப்பி வைத்தேன் என்றார் ராஜசேகர். நான் இப்போவே கூகுள் பேயில் பணம் அனுப்புகிறேன்னு சொன்னேன். பரவாயில்ல, அவசரம் இல்லை, நிதானமாக அனுப்பு என்றாள் என் மச்சான். என்ன ராகவன், உன் தங்கச்சி ரொம்ப நேரம் பேசினேனே, ஏதாவது தப்பாக பேசிட்டாளா? அவள் அப்படி பேசினாலும் நீ தப்பாக எடுத்துக்க மாட்ட என சிரித்து கொண்டே, உனக்கு அவளை பற்றி தான் தெரியுமே என்றார் என் மச்சான். சரிப்பா, உடம்பை பார்த்துக்க, நான் இன்னைக்கு பணம் அனுப்பிடுறேன் என்றேன். அங்கே திருவனந்தபுரத்தில் என்னங்க, எவ்வளோ நேரம் தான் பேசிக்கிட்டே இருப்பீங்க என்று கோகிலா என் மச்சானிடம் அங்கே கேட்பது இங்கே என் காதில் விழுகிறது. அவர் ஃபோனை ஆஃப் செய்ய மறந்து விட்டார் போலும்.
என் அருமை தங்கச்சி என் மச்சானிடம் என்ன என் அண்ணன் என்ன சொன்னாரு என்று மச்சானிடம் கேட்க, அவர் நடந்ததை சொல்லலாமா வேண்டாமா என்று யோசிக்க, ஏங்க உங்களை தான் கேட்குறேன் என்று என் தங்கச்சி மிரட்டலாக அவரை கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா, அவர் கேரளா லாட்ரி சீட்டு வேணும்னு வாட்ஸ்அப் போட்டாரு, நான் வாங்கி அனுப்பி வச்சேன், அது வந்து சேர்ந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு என்று என் மச்சான் கூற, மச்சானும் தங்கச்சியும் கேரளாவில் இருக்குது இப்போ தான் தெரிஞ்சதோ அவருக்கு, அவர் கேட்டால் நீங்கள் வாங்கி அனுப்பிடுவீங்களா, லாட்ரி சீட்டு வேணும்னு கேட்டு வாட்ஸ்அப் போட்டாரா, பணம் அனுப்புகிறாரா என்று கோகிலா அவரிடம் கேட்க, அவர் உண்மையை சொல்ல, ஏன் பணமே அவர் அனுப்பலை, அதுக்குள்ளே எதுக்கு அவ்வளோ அவசரமாக அவருக்கு வாங்கி அனுப்புனீங்க, லாட்ரி வாங்கி 4 நாளாக என்கிட்டே இருந்தது, குழுக்களுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது, அனுப்புனா போய் சேர்வதற்கு 3 நாள் ஆகும், அதனால தான் உடனே அனுப்புனேன், இன்னைக்கு தான் அவருக்கு குரியர் போய் சேர்ந்திருக்கு, நாளைக்கு லாட்ரி குழுக்கள், அதனால தான் அவரே ஃபோன் போட்டு ரொம்ப நன்றின்னு சொன்னார், பணம் இன்னைக்கு அனுப்புறதா சொன்னார், அனுப்பிடுவார், அனுப்புனா பார்க்கலாம் என்று கோகிலா கூற, ஏன் கோகிலா அப்படி சொல்கிற, அவரும் அவருடைய மனைவி மஞ்சுளாவும் நல்ல குணமுனவங்க, அப்போ நாங்கள்லாம் என்றாள் கோகிலா, நான் உன்னை பற்றி எதுவுமே சொல்லவில்லையே என்றேன், சொல்லிதான் பாருங்களே என்றாள் கோகிலா, அம்மா தாயே உன்கிட்ட மல்லு கட்ட என்னால் முடியாது, போய் உன் வேலையை பாரு, என் மச்சா ஃபோன் ஆஃப் செய்வதற்கு மறந்து விட்டது நல்லதுக்கு தான், அங்கே அவர்கள் இருவரும் பேசியதை இங்கேருந்தே கேட்டுக்கொண்டிருந்த என்னை, என்னங்க எவ்வளோ நேரம் தான் பேசிக்கொண்டே இருப்பீங்க என்று இங்கே என் மனைவி கேட்டாள், ஃபோனில் நடந்த அனைத்தையும் சொன்னேன், பார்த்தீங்களா நான் சொன்னது சரியா, உங்கள் தங்கச்சியை பற்றி உங்களை விட எனக்கு தான் அதிகம் தெரியும் என்றாள் மஞ்சுளா, சரி வீடு அவ குணம் அப்படிதான், என் மச்சா எல்லாரையும் எவ்வளோ விசாரிச்சார் தெரியுமா என்றேன், உங்ககிட்ட பணம் வாங்காம அவர் லாட்ரி சீட்டு வாங்கி அனுப்புது உங்கள் தங்கச்சிக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான், முதல்ல பணத்தை அனுப்புங்க என்றாள் என் மனைவி. 1 மணி நேரத்துக்கு பிறகு மீண்டும் ஏங்க பணம் அனுப்பிட்டீங்களா என மஞ்சுளா கேட்டா, நீ வேற எனக்கு அனுப்ப தெரியும், போய் உன் வேலையை பாரு என்று சற்று எரிச்சலோட, பணம் அனுப்பிட்டு நானே சொல்கிறேன் என்றேன், பேங்க் சர்வரில் ஏதோ ப்ராப்ளம் போல பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டுது, நானே டென்ஷனில் இருக்கேன், இவே வேற பணம் அனுப்பியாச்சுன்னு தொல்லை பண்ணுறா, நானும் சாயங்காலம் 5 மணிலேருந்து அமௌண்ட் அனுப்ப ட்ரை பண்ணுறேன், இன்றைக்கின்னு பார்த்து வேலைக்கு ஆகலை, மணி 11 ஆகுது, தூக்க வேற கண்ணை கட்டுது, சரி நாளைக்கு காலையில் முதல் வேலையா பணம் அனுப்பிடணும், இல்லைன்னா என் தங்கச்சி மச்சான ஒரு வழி பண்ணிடுவா, மறுநாள் காலை எனக்கு முன் எழுந்த என் மனைவி நான் பணம் அனுப்பிவிட்டேனா என்று பார்க்க ஃபோனை எடுக்க அது அவள் கை தவறி கீழே விழுந்த சத்தம் கேட்டு நான் எழுந்து பார்க்க ஃபோன் தரையில் விழுந்து கிடந்தது, அவள் என்னை பார்க்க நான் அவளை முறித்தபடியே குனிந்து ஃபோனை எடுக்க முயலும்போது என் கை தவறி மீண்டும் கீழே விழுந்தது, எடுத்து பார்த்தேன், தலையில் கை வைத்தேன், என்னங்க என்ன ஆச்சு என்றாள் மஞ்சுளா, என்ன ஆச்சா, ஃபோன் டிஸ்பிளே போச்சு, உடைஞ்சு போச்சு, ஆமாம் எதுக்கு காலையில் ஏன் ஃபோனை எடுத்த, நான் பணம் அனுப்பினேனா இல்லையான்னு பார்க்க தானே என்று கேட்டேன், ஆமாம் என்று தலையாட்டினான், அனுப்பிட்டு உன்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே என்ன அவசரம், நேற்று 11 மணி வரைக்கும் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செய்ய ட்ரை பண்ணேன், பேங்க் சர்வர் ப்ராப்ளம் போல் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, நாளைக்கு முதல் வேலையாக அனுப்பி விடலான்னு நினச்சி படுத்துட்டேன், உன் அவசர புத்தியால் ஃபோன் டிஸ்பிளே உடைஞ்சு போச்சு, இதை ரிப்பேர் செஞ்சு அனுப்ப 2 நாள் ஆகும், அங்கே என் தங்கச்சி அவர்கிட்ட சண்டை போட போகிறா, அவர் மொபைல் நம்பர் கூட தெரியாது, எல்லா நம்பரும் மொபைலில் சேவ் பண்ணி வச்சு தான் பண்ணுறது, எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் தெரியுது, இல்லைன்னா ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலாம், என்ன பண்ணன்னு தெரியலையே, இன்றைக்கி தான் குழுக்கள் வேற, நீ சொன்ன மாதிரி முதல் பரிசு நமக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்க, ஒரு பேச்சுக்கு கேட்குறேன், சரியா பதில் சொல்லு என்றேன், என்ன சொல்ல வரீங்க புரியலையே என்றால், அதாவது நமக்கு அவர் வாங்கி அனுப்பிய லாட்ரி சீட்டுக்கு முதல் பரிசோ அல்லது 2வது 3வது பரிசு தொகை கிடைக்குன்னு வச்சுக்கோ, அந்த பரிசு யாருக்கு சொந்தம், நமக்கா இல்லை அவருக்கா, ஏன் இப்படி கேட்குறீங்க, பரிசு சீட்டு நம்மக்கிட்ட தான் இருக்குது, அப்போ எந்த பரிசு கிடைத்தாலும் அது நமக்கு தான் சொந்தம் என்றால் என் மனைவி மஞ்சுளா, இல்லை நாம தான் அவர் வாங்கி அனுப்பிய லாட்ரி சீட்டுக்கு பணம் அனுப்பவில்லையே, அதுக்கு தான் கேட்டேன் என்றேன், ஏன் நீங்களே உங்கள் தங்கச்சிக்கிட்ட போய் இந்தம்மா உன் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த சீட்டுக்கு பரிசு கிடைச்சிருக்கு, நான் இன்னும் அவருக்கு பணம் தரல, அதனால் இது உனக்கு தான் சொந்தம் சொல்லுவீங்க போல இருக்குது என்றால் கோபமாக பேசிய என் மனைவி, மறுபடியும் இதை பாருங்கள், இது மாதிரி ஏதாவது நடந்துச்சு அவ்வளோதான், உங்கள் தங்கச்சி நேராக ஏர்போர்ட் போய் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே வந்து உங்ககிட்ட சண்டை போட்டு பரிசு விழுந்த லாட்ரி சீட்டை கேட்பா என்றார். நான் சிரித்து கொண்டே, அப்போ பரிசு தொகை நம்மக்கிட்ட இருக்கிற சீட்டுக்கு விலை வேண்டுமா இல்லை வேண்டாமா, ஏம்மா நம்மக்கிட்ட இருக்கிற சீட்டுக்கு தான் பரிசு விழுந்திருக்கு, உங்கள் தங்கச்சிக்கு நம்ம சொன்னால் தானே தெரியும்,
அப்படி பரிசு கிடைச்சாலும் நீங்கள் சொல்லாதீங்க. மொபைலை அவசரமாக வேணும்னு சொல்லி ஃபோன் ரெடியான உடனே பணம் அனுப்பிடுங்க. ஒருவேளை லாட்ரி சீட்டில் பணம் கிடைச்சா கூட அப்புறமா சொல்லிக்கலாம் என் புத்திசாலித்தனமான யோசனை கூறினாள். அம்மாடி, இந்த பெண்களுக்கு மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி ஐடியாக்கள் வருதோ தெரியலடா சாமி என்றேன். அன்று காலையில் 9 மணிக்கு கடை திறந்தவுடன் என் ஃபோனை கொடுத்து டிஸ்பிளே மாற்ற சொன்னேன். சார், உங்கள் ஃபோன் டிஸ்பிளே பழைய மாடல் சார், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்றார் கடைக்காரர். சரி, என்ன செய்யலாம் என்றேன். கொடுத்துட்டு போங்க, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வாங்க, கிடைச்சா சரி பண்ணி வைக்கிறேன் என்று சொல்லி அட்வான்ஸ் கேட்டார். கொடுத்தேன். அவர் கூறியபடியே 6:30 மணிக்கு கடைக்கு போனேன். அவர் கடையிலே வெளியே போயிருப்பதாக கடையில் இருந்த பையன் கூறினான். மனைவிக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொன்னேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்த ஃபோனை வாங்கி பணத்தை அனுப்பிட்டு வீட்டுக்கு வாங்க என்று கூறினாள். எல்லாம் என் நேரம் என்று உட்கார்ந்தேன். கடைக்காரர் 9 மணிக்கு வந்தார். சார், நீங்கள் அதிர்ஷ்டசாலி சார், இன்னைக்கு உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. டிஸ்பிளே இப்போ தான் கிடச்சிது, நாளைக்கு காலையில் வாங்க, ரெடி பண்ணி தரேன் என்றார். இல்லைப்பா, ரொம்ப அவசரம், ஒருத்தருக்கு அவசரமாக ஜிபே அனுப்பணும், அவர் நம்பர் கவனம் இல்லை, டிஸ்பிளே ஓப்பன் ஆனாதான் அவர் மொபைல் நம்பரை பார்த்து அவருக்கு பணம் அனுப்ப முடியும் என்றேன். சார், இதை காலையிலே சொல்ல வேண்டியதானே, அவர் நம்பர் தானே வேணும். உங்கள் ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் இல்லைனா உங்கள் மனைவி கிட்ட ஃபோன்லையோ உங்கள் ஜிமெயிலையோ ஓப்பன் பண்ணி கான்டாக்டில் போய் அவர் பேரை பார்த்தா நம்பர் தெரிய போகுது. அந்த நம்பரை பார்த்து வேறு உங்கள் நண்பரோட மொபைல்லேருந்து பணம் அனுப்பிட வேண்டியதானே. இது கூட தெரியாமல் என்ன தான் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களோ தெரியலை என்றார் கடைக்காரர். ஆமாப்பா, நீ சொன்னது எனக்கும் தெரியும், அவசரத்தில் எல்லாம் மறந்து போச்சேன்றேன். சரி, நான் வீட்டுக்கு போய் முயற்சி பண்ணுறேன், நாளை காலையில் வரேன். ஃபோன் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். மணி 11 ஆனது. என்னை பார்த்தவுடனே ஏங்க என்றால், முதல்ல உன் ஃபோனை கொடு என்று வாங்கி கொண்டு கொஞ்சம் இடி வரேன் என்று கூறி என் லேப்டாப்பை ஓப்பன் செய்து ஜிமெயில் லாகின் செய்தேன். ஒரு வழியாக ஃபோன் நம்பரை கண்டுபிடித்தேன். மணி 11:30. அவள் ஃபோனில் ஜிபே ஆப் இல்லை. என்னடா இது, உன் ஃபோனில் ஜிபே ஆப் இல்லையா என்றேன். என்ன புதுசாக கேட்குறீங்க, எனக்கு எதுக்கு ஜிபே ஆப், நான் யாருக்கு பணம் அனுப்ப போகிறேன் என்றாள் மஞ்சுளா. உடனே அவள் ஃபோனில் ஜிபே ஆப் இன்ஸ்டால் செய்தேன். இன்ஸ்டால்டு ஆக இரவு 1 மணிக்கு ஆனது. ஒரு வழியாக 1050 ரூபாயை மச்சானுக்கு அனுப்ப மணி 2 ஆகிவிட்டது. ஒரு வழியாக பணம் அனுப்பிவிட்டேன். பின்னர் அப்போதே அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் செய்ததை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு நாளை காலை ஃபோன் செய்வதாக மெசேஜ் டைப் செய்தேன். என் முகத்தை பார்த்தால் மஞ்சுளா. பணம் அனுப்பிவிட்டே போதுமா என்றேன். லேசாக புன்னகைத்தாள். ஆமாம், உங்கள் ஃபோன் எங்கே என்றால். அடடா, மணி 2 ஆகுது, போய் தூங்கு, விவரமாக காலையில் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு அப்படியே சோஃபாவில் படுத்து உறங்க ஆரம்பித்தேன். மறுநாள் காலையில் அவளும் என்னை எதுவும் கேட்கவில்லை, நானும் எதுவும் கூறவில்லை. ஆஃபீஸ் போகும் வழியிலே கடைக்கு சென்று ஃபோனை வாங்கி கொண்டு ஆஃபீஸ் சென்று 10 மணிக்கு என் மச்சான் ஃபோன் செய்தார். நான் ஆஃபீஸ் மீட்டிங் இருந்ததால் ஃபோன் ஆன் செய்யாமல் அப்படியே பார்த்தேன். அட, ராஜசேகர் தான், பணம் தான் அனுப்பிவிட்டோமே, வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டோம். எதற்கு ஃபோன் செய்கிறார் தெரியவில்லையே. மீட்டிங் முடிய மதியம் 1 மணி ஆகும். சரி, மீண்டும் ஃபோன் வந்தால் வெளியே சென்று பேசலாம் என்று எண்ணினேன். மீண்டும் ஃபோன் வரவில்லை. மீட்டிங் முடிந்தது. நானே ஃபோன் செய்தேன். ராஜசேகர், சாரி, ஃபோன் கீழே விழுந்து டிஸ்பிளே உடைந்து போச்சு, அதனால் பணம் அனுப்ப முடியல. நேற்று இரவு தான் ஃபோன் ரெடியானது, உடனே உங்களுக்கு இரவே பணம் அனுப்பி வைத்தேன். நான் ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருந்தேன், அதனால் ஃபோனை சைலண்ட் மோடில் வைத்திருந்தேன். இப்போ தான் மீட்டிங் முடிந்தது, நீங்கள் ஃபோன் செய்திருப்பதை பார்த்தேன். லாட்ரி சீட்டுக்கு பணம் நேற்று இரவு அனுப்பியிருந்தேன், பார்த்தீங்களா என்று நானே தொடர்ந்து அவரிடம் பேசிக்கொண்டே, சொல்லுங்க, என்ன விஷயம், நீங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணீங்க என்று கேட்டேன். என்னத்தை சொல்கிறது, அன்னைக்கு உங்கள் தங்கச்சி என் அண்ணன் எதுக்கு உங்களுக்கு ஃபோன் செய்தார் கேட்க நான் அவளிடம் சொல்லி என்று ஆரம்பித்தேன். இருங்க மச்சான், அன்னைக்கு நீங்கள் உங்கள் ஃபோன் ஆஃப் செய்யலை, அதனால் என் தங்கச்சி உங்கள் கிட்ட கேட்டது. நீங்கள் சொன்னதையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். இப்போ சொல்லுங்கள் என்றேன். நான் உங்களுக்கு வாங்கி அனுப்பியா லாட்ரி டிக்கெட்டுக்கு முதல் பரிசு 25 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. அட, அப்படியா என்றேன் மிகுந்த சந்தோஷத்தில். அந்த லாட்ரி சீட்டை எனக்கு விற்ற கடைக்காரர் எனது நண்பர், அதனால் அவர் சந்தோஷமாக எனக்கு காலையில் என் வீட்டுக்கே வந்து இதை சொல்லிட்டார். அவ்வளோதான், உங்கள் தங்கச்சி இப்போவே சென்னைக்கு போய் அந்த லாட்ரி சீட்டை நாம் வாங்கி வந்துடலாம். என் அண்ணன் தான் அதுக்கு இன்னும் பணம் தரலையே என்று ஒரே சண்டை போடுறா. அப்போ தான் என் மொபைலில் ஆன் பண்ணால் நீங்கள் ராத்திரி 2 மணிக்கு பணம் அனுப்பியிருக்கீங்க. ஃபோனை அவகிட்ட காட்டினேன். அதை பார்த்துட்டு நேற்று காலையில் 10 மணிக்கு தானே குழுக்கள், அவர் ராத்திரி 2 மணிக்கு தான் பணம் அனுப்பியிருக்காரு. அவர் லாட்ரி ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கணுன்னு பணம் அனுப்பியிருக்காரு. அதை நான் ஒத்துக்க மாட்டேன், மடத்தனமாக பேசுகிறேன். ரிசல்ட்டே இன்றைக்கி காலையில் தான் பேப்பரில் இங்கே வரும், எல்லோருக்கும் தெரியும். அதுவும் அவர் இருக்கிறது சென்னையில், அது எப்படி அவருக்கு நேற்றே தெரியும்னு கேட்டேன் என்றார் ராஜசேகர். இது மாதிரி ஏதாவது நடக்குன்னு மஞ்சுளா அன்னைக்கே எதாச்சியாக சொன்னான்.
அது அப்படியே பளிச்சிருச்சே என்றேன் ராஜசேகரிடம். அப்படியா என்று ராஜசேகர் கேட்க, சரி நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க என்றேன். நான் என்ன சொல்றது? லாட்டரி சீட்டு கேட்டது நீ, உனக்காக வாங்கி அனுப்பியது நான். என்ன, பணம் கொஞ்சம் லேட்டாக அனுப்பியிருக்க, அதுவும் பரிசு விழுந்த விஷயம் உனக்கு தெரிவதற்கு முன்னாடியே தான். எனக்கும் இந்த பரிசு பணத்திற்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. நான் உன்னிடம் பரிசு பணத்தை கேட்பது தர்மம் இல்லை. உன் தங்கச்சி தான் புரியாமல் பேராசப்படுகிறார். உனக்கு இந்த தகவல் சொல்ல தான் ஃபோன் செய்தேன். இனி உன் பாடு உன் தங்கச்சி பாடு. அவள் உனக்கு ஃபோன் பண்ணா கராரா பேசு. நான் உனக்கு சொன்னதை உன் தங்கச்சிடம் சொல்லிவிடாத, சரியா? வாழ்த்துக்கள் ராகவன் என்று கூறி ஃபோனை வைத்து விட்டார். எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஆஃபீஸுக்கு அரை நாள் லீவு போட்டுட்டு வீட்டுக்கு ஓடினேன். என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க, உடம்பு சரியில்லையா? என் முகத்தை பார்த்தால், என்னை தொட்டு பார்த்தால் ஜுரம் எதுவும் இல்லையே. நான் சிரித்து கொண்டே, மஞ்சுளா, லாட்டரியில் நமக்கு முதல் பரிசு 25 கோடி விழுந்திருக்கு என்றேன். அட நீங்கள் வேற, ஏங்க நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உண்மைதாம்மா, இப்போ தான் என் மச்சான் ராஜசேகர் ஃபோன் பண்ணி சொன்னார் என்றேன். அவள் அப்படியா என்றாள் ஆச்சரியமா கலந்த பயத்துடன். ஏங்க இது, இரு இரு, நீ என்ன கேட்க போறேன்னு தெரியும் என்று கூறி ராஜசேகர் கூறிய அனைத்தையும் சொன்னேன். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, நான் சொன்னது அப்படியே நடக்குது பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ண போறீங்க? நீ சொன்னு என்ன பண்ணலாம்? ஃபோன் டிஸ்பிளே உடையாமல் இருந்திருந்தா நேற்று காலையில் பணம் அனுப்பியிருப்பீங்க, பிரச்சனையே வந்திருக்காது. எல்லாம் நம்ம நேரம் என்றால் மஞ்சுளா. நம்ம மேலே தப்பு இல்லை, சரியா? ராஜசேகரும் பரிசு பணத்துக்கும் அவருக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார் இல்லை. அப்புறம் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? கோகிலா வரமாட்டா, அப்படியே இங்கே வந்தால் பேசிக்கலாம். நான் பேசுகிறேன். என்ன நான் சொல்கிறது சரியா என என் மனைவி கூற சரி சரி என்றேன். ஆனால் என் மனதுக்குள் சற்று பயம் வந்தது. மறுநாள் கோகிலா மட்டும் வந்தாள். எனக்கு மஞ்சுளா ஃபோன் செய்தாள். ஏங்க உங்கள் தங்கச்சி வந்திருக்காங்க, உங்ககிட்ட ஏதோ அவசரமாக பேசணுமா? சரி ஃபோனை கொடு என்றேன். ஃபோனில் பேச முடியாதாம், உங்ககிட்ட நேரில் பேசணுமா? லீவு போட்டுட்டு வர சொல்கிறாங்க. சரி வரேன்னு சொல்லு. ஏற்கனவே தெரிந்த விஷயம் என்பதால் எனக்கு கோபம் வரவில்லை. அரை நாள் லீவு போட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். கோகிலாவை பார்த்து, வாமா எப்போ வந்த, மச்சான் வரலையா என்றேன். நீ மட்டும் தனியாக வந்தேன் என்றேன். ஒன்று தெரியாதது போல். அண்ணா வீண் பேச்சு வேணாம், பேச நேரமும் இல்லை. மணி இப்போ 1 ஆகுது. எனக்கு 3 மணிக்கு ஃப்ளைட், நான் போக வேண்டும். எங்கள் வீட்டுக்காரர் உனக்கு வாங்கி கொடுத்த லாட்டரி சீட்டை கொடுங்க என்றார். ஏன் அதை கேட்குற? நான் தான் அவருக்கு பணம் அனுப்பிவிட்டேனே என்று கூறினேன். பணம் எப்போ அனுப்புன? பணம் வரல, அதனால தான் கேட்குறேன், கொடு அந்த லாட்டரி சீட்டை என்றால். எதுக்கு கேட்குற? ஆமாம், எதுக்காக திருவனந்தபுரத்துலேருந்து ஃப்ளைட்டில் வந்திருக்கிற, ஃப்ளைட்டில் போகிறேன்னு சொல்கிறேன். அதுக்கு ஏதாவது பரிசு விழுந்திருக்கா என்று எதுவும் தெரியாது போல் கேட்டேன். சென்னைக்கு ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே உன்னை பார்த்து அவர் உனக்கு அனுப்பிய லாட்டரி சீட்டுக்கு நீ பணம் அனுப்பலையாம், அதனால் அவர் அந்த லாட்டரி சீட்டை திருப்பி வாங்கி வர சொன்னார் என்றாள் கோகிலா. நான் சிரித்து கொண்டே, அப்படியா? இதே நான் அவருக்கு ஃபோன் போட்டு கேட்குறேன் என்று ஃபோனை எடுத்தேன். உடனே கோகிலா, ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா? ஃபோன் போட்டு கேட்குறேன்னு சொல்கிறேன், டயம் ஆகுது, அந்த லாட்டரி சீட்டை கொடுங்க என்றாள். நான் நேற்றே அவருக்கு பணம் அனுப்பிவிட்டேன். பரிசு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, அது என்கிட்டயே இருக்கட்டும் என்றேன். அவர்தான் பணம் வரலன்னு சொன்னாரே. நீ ஏன் பொய் பேசுகிற? பணம் அனுப்பிட்டே, யார் பொய் பேசுகிறது, நீயா நானா என்றேன். அதுவரை பேசாமல் இருந்த என் மனைவி, ஏமா அண்ணன் என்று மரியாதை இல்லாமல் பேசுகிற என்றாள். நீங்கள் எதுவும் பேசாதீங்க, இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்றாள் கோகிலா. ஏன் பேசக்கூடாது? உங்கள் அண்ணன் என் ஃபோனில் இருந்து தான் நேற்றே பணம் அனுப்பினாரே, பணம் அனுப்புவதை காட்டட்டுமா என்றாள் என் மனைவி. கோகிலா சற்று அதிர்ச்சி அடைந்தாள். அந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம், அவருக்கு பணம் வந்து சேரல, அவ்வளோதான். அதனால் லாட்ரி சீட்டை திருப்பி கொடுங்க என்றாள். மீண்டும் அதெல்லாம் தர முடியாது, கிளம்பு என்றாள் என் மனைவி. அதை நீ சொல்லாத, இது என் அண்ணன் வீடு. அண்ணன் வீடா? இது எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது. அண்ணனுக்கு மரியாதை கொடுக்க தெரில, ஆனால் அண்ணன் வீடு மட்டும் தெரியுதோ என்றாள் மஞ்சுளா. இருவரும் மாறி மாறி பேசுவதை பார்த்த நான், இதோ பார் கோகிலா, இதோடு நிறுத்திக்க. பணம் அனுப்பியாச்சு, லாட்டரி சீட்டை தர முடியாது, கிளம்பு, ஃப்ளைட்டை உன்னை விட்டுட்டு போயிட போகுது என்றேன் கிண்டலாக. சிரித்து கொண்டே, சிரிக்கிறியா, நல்லா சிரி என்று கோபமாக கூறினார். மஞ்சுளா, பின்ன என்ன பண்ண சொல்கிற? உன்னை பார்த்தா சிரிக்க தான் தோணுது என்றேன். அப்படியா? இதோ பார் ராகவா என்று கோகிலா கூட. என்ன அண்ணனை பேர் சொல்லி கூப்பிடுற என்று என் மனைவி கேட்டாள். ஏமாற்று பேர் வலிக்கு மரியாதை வேற கேட்குதா என்றாள் கோகிலா. நான் அமைதியாக இருந்தேன். உனக்கு அவ்வளோதான் மரியாதை, கோகிலாவை வீட்டை விட்டு வெளியே போடி என அவனை தள்ளிவிட்டாள் மஞ்சுளா. வந்ததே கோபம் கோகிலாவுக்கு.
என்னையா வெளியில் தள்ளின? இருடி, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு என்று கூறிவிட்டு கோபத்துடன் சென்று விட்டாள் கோகிலா. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. என்னங்க, இங்கே என்ன நடந்தது? நீங்கள் சிரிக்கிறீங்க என்றாள் மஞ்சுளா. இல்லை, பணம் வந்தா பகையும் கூட சேர்ந்து வரும்னு நீ அன்னைக்கு சொன்னியே, அதை நினைச்சே சிரிச்சே என்று கூறினேன். எங்க ராஜசேகருக்கு ஃபோன் போட்டு இங்கே நடந்ததை சொல்லுங்க என்று மஞ்சுளா கூறினாள். அதுக்கு சிரித்து கொண்டே, என் ஃபோனை ஆன் செய்து 1 மணி நேரம் ஆகுது, இங்கே நடக்கிறத லைவ் ரிலேவா அவர் அங்கிருந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் என்றேன். பின்ன இப்போ பாரு என்று ஸ்பீக்கர் ஆன் செய்து, என்ன மச்சா, எப்படி இருந்தது என் தங்கச்சி சண்டை என்றேன். அவரும் சிரித்தார். மஞ்சுளாவுக்கு மேலும் ஆச்சரியம். உடனே அவள் ராஜசேகரிடம், அண்ணா, என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, கோகிலா அவரை ரொம்ப அதிகமாக பேசிட்டா, அதனால் தான் நானும் பேச வேண்டியது என்றாள். பரவாயில்லம்மா, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, என்னையும் தப்பாக நினைக்காதீங்க. சரியான பேராசக்காரியாக இருக்கிறாள். நான் தான் லாட்ரி சீட்டை வாங்கி வர சொன்னதா கூறினாலே அதுவே எனக்கு கோபதான். நான் ஏற்கனவே ராகவன் கிட்ட பரிசு கிடைத்துள்ளது எனவும் கோகிலா அங்கே வர இருப்பதை சொன்னதான். என்ன நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு தெரியும். சரி ராகவா, நீ என்ன பண்ணுற, நாளைக்கே ஃப்ளைட்டை புறப்பட்டு வா, நேராக நான் ஏர்போர்ட்டுக்கு வந்து விடுறேன், அங்கேருந்து பேங்க்கு போய் டெபாசிட் செய்திடலாம் என்றார். அவர் கூறியபடி மஞ்சுளாவோடு சென்றேன். எனக்காக லாட்ரி ஏஜென்ட்டையும் அவருடன் அழைத்து வந்திருந்தால் 4 வங்கிக்கு சென்று லாட்ரி சீட்டை கொடுத்தோம். பேங்க் மேனேஜர் லாட்ரி சீட்டை சரி பார்த்துவிட்டு என்னை பற்றும் என் வங்கி விவரங்களை பற்றும் மற்ற தேவையான அனைத்து விவரங்கள் கேட்டு எழுதி கொண்டு என்னிடம் கையொப்பம் மற்றும் கைரேகையை வாங்கி கொண்டு வாழ்த்துக்கள் கூறினார். பின்னர் நான் வங்கி மேலாளரிடம் வருமான வரி மற்றும் இதர கமிஷன் போக மீத பணம் எவ்வளோ வரும், எப்போது கிடைக்கும் என்று கேட்டேன். சுமார் 15 கோடி ரூபாய் கிடைக்க எனவும் 1 மாதத்திற்கு எங்கள் வங்கிக்கு வந்துவிடும், நாங்கள் அதை உங்கள் வங்கிக்கு டிரான்ஸ்ஃபர் செய்து விடுவோம் என்று கூறினாள். நான் என் மச்சானிடம் அவர் வங்கி கணக்கின் விவரங்களை கேட்க, அவர் எதுக்கு என்றார். சொல்லுங்க என்றால் என் மனைவி, காரணம் சொல்லுங்க என்றார். உடனே வங்கி மேலாளர், இவர் எங்கள் வங்கியில்தான் கணக்கு வைத்துள்ளார் என்றார். நான் நல்லதா போச்சு என்று கூறி மேலாளரிடம், தாங்கள் கூறியபடி பிடித்தங்கள் போக மீதம் எவ்வளோ தொகை வருகிறதோ அதில் 50% இவர் கணக்கில் சேர்த்து விடுங்கள், மீதம் உள்ள 50% என் சென்னை வங்கியிற்கு டிரான்ஸ்ஃபர் செய்து விடுங்கள் என்றேன். என்ன மஞ்சுளா, சரிதானே என்றேன். எஸ் என்றால். என்ன ராகவன், இதெல்லாம் மொத்த பணமும் உங்களுக்கு தான் சொந்தம், எனக்கு எதற்கு 50% என்று ராஜசேகர் கேட்க, வங்கி மேலாளர் சற்று குழப்பத்துடன் எங்கள் இருவரையும் பார்த்தாள். நான் வங்கி மேலாளரிடம், ஐயா, இவர் என் மைத்துனர் தவிர நான் லாட்ரி வாங்க சொன்னது, அவர் வாங்கி அனுப்பியது குழுக்கள் நடந்த அன்றைய இரவுதான் நான் இவருக்கு பணம் அனுப்பியது, என் தங்கை என்னிடம் வந்து சண்டை போட்டது என எல்லா விவரங்களையும் கூறினேன். ராஜசேகர் சிரித்தார். வங்கி மேலாளர் மகிழ்ச்சியுடன் எங்கள் இருவர் கைகளை பிடித்து கொண்டு, இந்த காலத்தில் இப்படி ஒரு உறவுகளா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். எல்லா உறவுகளும் இவர்களைப் போல் இருந்துவிட்டால் பல குடும்பங்களில் பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் என்று கூறினார்.